காய்ஸ் அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது காய்ஸ். சொன்னா புரிஞ்சுங்க ப்ளீஸ். ஏற்கனவே என் வயித்துல அவர் வாரிசு வளர்ந்துட்டு இருக்கு. இந்த வீட்லயே உன்னதான் புத்திசாலின்னு நினைச்சேன். ஆனா நீயும் சராசரி பொண்ணு மாதிரி தான் நடந்துட்டு இருக்க. அறிவில உனக்கு உன்னோட இந்த செய்கையால எங்க வீட்டோட மானம், இந்த வீட்டோட மானம் எல்லாம் என்ன கதி ஆகணும் உனக்கு தெரியுமா? அப்ப சிரிச்சு சிரிச்சு பழகிட்டு இப்ப அழு. அழாத. அம்மா, அவன் பேர் என்ன சொன்ன? அசோக். அவனை முதல்ல எங்க பார்த்த, எப்படி பார்த்தேன்னு விவரமா சொல்றியா? அவனை கண்டுபிடிக்க ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லு. அவரை நான் முதல்ல பார்த்தது
அவர் பேசின பேச்சும் பழகின விதமும் அவர்கிட்ட முழுசா கொடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இப்படி என்ன தவிக்க விடுவாருன்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்லை அண்ணி. வீட்டுல வேற அம்மா எனக்கு அவசர அவசரமா கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல அண்ணி. இரு எங்கெல்லாம் பொறுமையா இருக்கணுமோ அங்கெல்லாம் விட்டுட்டு இப்ப அவசரப்படுற. முதல்ல இந்த விஷயத்த அசோக் கிட்ட சொல்லணும். இன்னும் இந்த விஷயத்த நீ அவர்கிட்ட சொல்லல? இல்ல. இது தெரியாம அவர் ரிலாக்ஸா இருக்கலாம். முதல்ல இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லுவோம். அப்புறம் வீட்டில் கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கிறதையும் சொல்லுவோம். நீயும் அசோக்கும் வழக்கமா எங்கெல்லாம் சந்திச்சுப்பீங்களோ அந்த இடத்தெல்லாம் காட்டு, பார்ப்போம். நானும் உன் கூட வரேன். அப்பதான் அத்தைக்கு சந்தேகம் வராது. சரியா? சரி அண்ணி. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இதோ வந்துடுறேன். சரிம்மா. என்னால நம்பவே முடியல. இதெல்லாம் என்ன ஸ்டைலு? 1950 என்ன பார்க்கணும். அதை விடு. செல்ஃபோன் வாங்கி கொடுத்ததுக்கு தேங்க்ஸு. அந்த கேமரா இருக்கிற செல்ஃபோனாக இருக்காமே, அதை வாங்கியிருக்கக்கூடாது. எனிவே தேங்க்ஸு. அப்புறம் செல்ஃபோனுக்கு மாதம் மாதம் பில் கட்டணுமாமே. என்ன மாதிரி சோஷியல் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது கன்செஷன் கொடுக்கலாம்ல. நீ வாங்கி கொடுத்த செல்லு பார்க்க போனா முதல் காலே உனக்கு தான் போட்டேன். இந்தாங்க உங்களுக்கு தான். நான் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கும்போது உங்க ஞாபகம் வந்தது. கரெக்டா நீங்க வேற ஃபோன் பண்ணீங்களா? ஐஸ் 100 தான். என்னது இது? எப்படி யூஸ் பண்றது? கொடுங்க, நானே அடிச்சு விடுறேன். நல்லா இருக்கு. ஆமா, என்ன ரொம்ப சின்னதா இருக்கு? கொஞ்சம் பெருசா 1 லிட்டர் பாட்டில் கிடைக்காது? ஆமா, இனிமே உங்களுக்காக மேனுஃபேக்சர் பண்ணாதான் உண்டு. சரி, என்ன ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? பத்தியா மறந்துட்டேன். சென்ட் பாட்டில் மயக்கத்துல எல்லாம் மறந்து போச்சு. கை நீட்டு, கைய நீட்டு. என்ன மாத்திரை வாங்கி கொடுக்கணுமா? முதல்ல என்ன மாத்திரைன்னு பாரு. படி. என்ன பாக்குற பார்வையே சரியில்லை போல் இருக்கு. ஆண்டலம்மா, இது எத்தனை வருஷமா சாப்பிடுறீங்க? அச்சோ, நான் இல்ல. பரவாயில்ல ஆண்டலம்மா, நான் நினைச்சதோட மோசமா தான் இருக்கீங்க. இன்னும் இந்த மாதிரி மாத்திரை எல்லாம் சாப்பிடுறீங்க? ஐயா நீ வேற. இதை நான் சாப்பிடலமா. இத பாரு, நீயும் நானும் ஒண்ணுதான். நியாயமா பார்த்தா நான் இன்னும் தாய்மை அடையல. பாத்தீங்களா, கொஞ்சம் விட்ட உடனே என்னைய கிண்டல் பண்றீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ நானும் ஒண்ணுன்னு சொல்ல வந்தேன், அவ்வளவுதான்மா. சரி, அப்ப இந்த மாத்திரை யார் சாப்பிடுறா? உங்க வீட்டு மக, எங்க வீட்டு மருமக அனிதா அர்ஜுன். என்ன பாக்குற? என்ன இருந்தாலும் நீ அனிதாவுக்கு வேண்டப்பட்டவ தானே. அவ கஷ்டம் நஷ்டம் தெரியணும்னு ஆசைப்படுற. அதனால இந்த விஷயத்த உன் காதல போட்டா நீ ஆக வேண்டியதை பாப்பியோன்னு தான் உன்னை செல்போன்ல கூப்பிட்டேன். இது என்கிட்ட விஷயம் சொன்னது ஓகே. அனிதா மாமியாருக்கு தெரியுமா? நீ சொல்வேன்னு தானே உங்ககிட்ட சொல்றேன். பேர பிள்ளைங்களை பார்க்கணும் கொஞ்சணும்னு மாமா வாத்தையும் ஆசைப்படுறாங்க. இந்த மாதிரி அனிதா மாத்திரை சாப்பிடுறது தெரிஞ்சா அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும்.
இந்த விஷயத்த என்னால சொல்ல முடியாது, சொல்லாம இருக்க முடியாது. அதனால நீங்க தான் இந்த விஷயத்த அனிதா மாமனார் மாமியார் கிட்ட சொல்லணும். நானா? உங்களுக்கு அனிதா மேல அக்கறை இருக்குல்ல? இருக்கு, நிறைய இருக்கு. எல்லாம் அவ நல்லதுக்கு தானே செய்யறோம். சரி, நானே சொல்லிடுறேன். போதுமா? போதும். அந்த நல்ல விஷயத்த பண்ண உடனே எனக்கு போன் பண்ணி சொல்லிடுங்க. இந்தாங்க பத்ரம். அதுக்கு தானே இந்த போனை வச்சிருக்கேன். என்ன இதுதான் கொஞ்சம் பழசா போச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு இந்த கண்ணாடி வாங்கி? அது ஆச்சு 10-15 வருஷம். நான் சொன்ன வேலையை மறந்துடாதீங்க. என் மாமியார் என்ன தேடிட்டு இருப்பாங்க. நான் கிளம்புறேன். கொடுத்து வச்ச மாமியார், கொடுத்து வச்ச மருமக. ஆமா, நீ அப்படி தானே போற? பஸ் ஸ்டாண்ட்ல என்ன இறக்கி? சரி வாங்க. டிரைவர் மேடம், கிளம்பலாமா? போலாமா? லட்சுமி, லட்சுமி, லட்சுமி. என்னம்மா? வீட்டுல வேற யாரும் இல்லையே? அனிதா கோயிலுக்கு போயிருக்கா, அவர் வெளியே போயிருக்காரு. அர்ஜுன் இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரல. அப்பாடா, நிம்மதியா போச்சு. நான் வந்த வேலை சீக்கிரமா முடிஞ்சிடும். யாராவது இருந்தா அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி பேசணும், நேரமாகும். சொல்லுங்க, நிறைய வேலை இருக்கு. நான் சொல்றத கேட்டா உனக்கு எந்த வேலையும் ஓடாது. என்னம்மா அது? எப்ப வந்தாலும் ஏதாவது ஒரு வெடிகுண்டோட வரீங்க. வானிலை ஆராய்ச்சி மையம், வெடிகுண்டு கண்டுபிடிப்பு மையம், ராக்கெட் போறத கண்டுபிடிக்கிற ரேடர், இந்த மாதிரி நான். புரிஞ்சுதா? என்னோட வேலை அபாய சங்க ஊதிட வேண்டியது. அதுக்கப்புறம் அவங்க சாமர்த்தியம். ஆண்டாளம்மா, எங்களுக்கு தான் அவ்வளோ விவரம் கிடையாது, நீங்களே சொல்லுங்க. ஆம்பளை முன்னாடி சொல்ற விஷயம் இல்ல, இருந்தாலும் சொல்றேன். லட்சுமி, இந்த மாத்திரை அட்டையை பாரு, படி. எனக்கு என்ன தெரியும், நீங்களே படிங்க. எல்லாத்தையும் நானே சொல்லணுமா? அதுக்கு தானே நீங்க இருக்கீங்க. வானிலை அறிக்கையை ஆரம்பிங்க. இந்த மாத்திரை குழந்தை வேண்டாம்னு நினைக்கிற பொண்ணுங்க சாப்பிட கருத்தடை மாத்திரை. சரி, அதுக்கும் எங்க குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம்? இருக்கே பாலகிருஷ்ணன் சார், இதை சாப்பிடுறது உங்க மருமக. இதை அவ சாப்பிட்டதை என் கண்ணால பார்த்தேன். என்ன மாத்திரைன்னு துருவி துருவி கேட்டேன். வைட்டமின் மாத்திரைன்னு எங்கிட்டயே போய் சொல்றா. ஏன் சாப்பிட்டா? என்ன பிரச்சனை? குழந்தை வேண்டாங்கிறாளா? இப்ப வேண்டாங்கிறாளா? எப்பவுமே வேண்டாங்கிறாளா? இந்த மாத்திரையை சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? ஆண்டாளம்மா ப்ளீஸ், போதும். விஷயத்தை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இது எங்க குடும்ப பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோம். உங்களால் முடிஞ்சா தயவு செய்து ஒரு உதவி பண்ணுங்க. இதை யாருக்கும் வெளியே சொல்லாம இருங்க. நம்ம குடும்ப விஷயம் நானே போய் எங்கேயாவது சொல்லுவேனா? அது நமக்கு தானே ஷேமு இல்லையா? இன்னொரு மேட்டர், இந்த விஷயத்த நான் தான் சொன்னேன்னு அனிதா கிட்ட சொல்லாதீங்க, சரியா? இந்தா இத புடி. என்னங்க இது? ஏன் இப்படி எல்லாம் அனிதா பண்றா? பொருடி, உடனே உன் மருமகளை திட்ட ஆரம்பிச்சிடாத. இந்த முடிவை அனிதா மட்டும் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தானே ஆகுது. இன்னும் 2 வருஷம் கழிச்சு பிள்ளையை பெற்றுக்கலான்னு அர்ஜுன் அனிதாவும் கூட பேசி முடிவு எடுத்துக்கலாம் இல்லையா? இது ஒரு தர்ம சங்கடமான விஷயம். நீ ஏதாவது பேசி பெருசு பண்ணாத. அர்ஜுன் வரட்டும், நானே பேசிக்கிறேன்.
என்ன ரெண்டு பேரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அம்மா இருங்க. எங்க போறீங்க? உனக்கு காஃபி போடலான்னு. காஃபிலாம் எனக்கு இப்ப வேண்டாம். வரும்போதே கேன்டீன்ல ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்டேன். காஃபியை விடுங்க. வழக்கமா நான் வீட்டுக்குள்ள வரும்போது ரெண்டு பேரும் கலகலப்பா இருப்பீங்க. என்னாச்சு இப்ப ஏன் உம்முன்னு இருக்கீங்க? அப்பா என்னாச்சு சொல்லுங்க. அர்ஜுன், நீயும் அனிதாவும் சந்தோஷமா தானே இருக்கீங்க? ஆமா, அப்பப்போ சின்ன சின்ன சண்டை வரும். நான் சண்டை போட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமா தான் இருக்கும். அது எல்லா விஷயத்திலும் தானே. இதுல என்னப்பா சந்தேகம்? இதை பாருங்க, இதுக்கு மேல இந்த மாதிரி கேள்வி கேட்டீங்கன்னா நான் போயிடுவேன். இல்லப்பா, நானும் உங்க அம்மாவும் பேர குழந்தைய கொஞ்சணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கு என்ன, ஆசைப்படுங்க. யார் வேண்டாண்ணா? ஏப்பா நானும் தான் ஆசைப்படுறேன். ஆனா அதுக்கெல்லாம் காலம் கை கொடுக்கணும்ல. ஆனா உன் பொண்டாட்டிக்கு அந்த ஆசை இருக்கிற மாதிரி தெரியலப்பா. என்னம்மா சொல்றீங்க? எதை வச்சு சொல்றீங்க? இதோ இத பாரு, இத வச்சுதான் நாங்க இந்த முடிவுக்கு வந்தோம். இது நம்ம வீட்டு குப்பையில உங்க ரூம்ல கிடந்தது. என்ன பார்க்குற? பொம்பளைங்க கர்ப்பம் தரிக்க கூடாதுன்றதுக்காக சாப்பிட்ற மாத்திரடா இது. அப்பா, எங்க ரெண்டு பேருக்குள்ள இப்படி ஒரு பிளான்லாம் எதுவும் இல்லப்பா. இது ஒருவேளை அனிதா இது கொஞ்சம் தள்ளி போடலாம்னு நினைச்சிருக்கலாம். சின்ன வயசு தானே, இப்ப என்ன அவசரம், கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்துக்கலாம்னு நினைச்சிருக்கலாம். இல்ல இது இதை சாப்பிடாம கூட இருந்திருக்கலாம்ப்பா. எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. அனிதா கிட்ட அப்பா, சமய சந்தர்ப்பம் வரும்போது நானே அவகிட்ட பேசிக்கிறேன். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். பால் கூட குடிச்சிட்டேன். போர் அடிச்சது, அதான் படிச்சிட்டு இருக்கேன். ஒரு கேள்வி கேட்ட எத்தனை பதில் சொல்ற? ஒரு கேள்விக்கு பதில் சொன்னா அடுத்த கேள்வி என்னன்னு தெரியும், அதான் சேர்த்து பதில் சொன்னேன். நான் இன்னும் சாப்பிடல. சரி. சரியா? ஆமா, உங்க அம்மா கொஞ்ச நேரத்துல ரெடி பண்ணிட போறாங்க, நீங்க சாப்பிட போறீங்க. இல்ல, நான் இன்னைக்கு சாப்பிட போறதில்ல. சரி. இதுக்கும் சரியா? உங்க அம்மா உங்களை ஏதாவது விரதம் கிரதம் இருக்க சொல்லிருப்பாங்க, அத நான் ஏன் கேட்கணும்? புத்திசாலிதான். தேங்க்ஸ். என்ன தேடிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, ஒரு முக்கியமான பேப்பர் வச்சிருந்தேன். இது என்ன மாத்திரை? அனிதா, இது என்னதுன்னு கேட்டேன். எது?
இந்த மாத்திரை நீ சாப்பிடுறியா? ம் ஆமா. சரி, இந்த மாத்திரை எதுக்கு சாப்பிடுற? உனக்கு என்ன ப்ராப்ளம்? ஒண்ணும் இல்லைங்க, வயித்துல ஒரு சின்ன பிரச்சனை. வயித்து? அனிதா, இது அந்த மாத்திரை மாதிரி தெரியல. என்ன மாதிரி தெரியுது? வெறும் வயித்து பிரச்சனைக்கு சாப்பிடுற மாதிரி தெரியல. வயித்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சாப்பிடுற மாதிரி தெரியுது. சரி, இந்த மாத்திரை உனக்கு யார் வாங்கி கொடுத்தா? நானே தான் வாங்கினேன். இதை எதுக்கு சாப்பிடுறோம் தெரிஞ்சுதான் சாப்பிடுறியா? ஆமா, தெரிஞ்சுதான் சாப்பிடுறேன். நம்மளுக்கு குழந்தை பிறக்க கூடாதுன்னு தான் நான் அதை சாப்பிட்டேன்.